ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குறிமுறை. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டீபக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரேம்ஸ்னால் என்ன, எப்படி ஃப்ரேம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Playwright பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம்ஸை வந்து ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரேம்னா என்னென்னு தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இல்லைனா நம்மளோட செலினியம் பிளேலிஸ்ட்டில் ஃப்ரேம்னு ஒரு வீடியோ இருக்கும். அதோட ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல கார்டு குத்துறேன், அது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வே 1 அண்ட் வே 2 2 வேஸ் இருக்குது. ரெண்டுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கோட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ அதனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கே த்ரெட்.sleep போட்டிருக்கேன். எனக்கா அவுட்புட் உங்களுக்கு காட்டுறதுக்காக, நீங்கள் பண்ணும்போது தேவைப்படாது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம Playwright வந்து க்ளோஸ் பண்ணுறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெமோக்காக நம்மளோட எப்பயும் போல் letcode வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது வந்து மெயின் பேஜ் அதாவது HTML தான் எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். HTML-க்குள்ளே இன்னொரு HTML இருக்குது அப்படின்னா அது வந்து ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HTML-க்குள்ளே இன்னொரு HTML எப்படி எம்பெட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா iframe ஆர் ஃப்ரேம் என்ற டேக் யூஸ் பண்ணி, அதுதான் வந்து ஃப்ரேமோட கான்செப்ட். இப்போ நான் வந்து பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். பிரேவ் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் எதுவும் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே போய்ட்டு /iframe, அதாவது நம்ம எக்ஸ்பாத்தை வந்து தேடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃப்ரேம்ஸ் இருக்குது. பட் அட்வர்டைஸ் எல்லாமே வந்து விசிபிளாக இல்லை. இதே வெப்சைட்டை நான் வந்து க்ரோமில் சப்போஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ஆப்வியஸாக நிறைய கூகுள் ஆட்ஸ் வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 19 இருக்குது, சம்டைம்ஸ் 20 வரும், சம்டைம்ஸ் 25 கூட வரும். ஸோ இது வந்து லைக் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணிலாம் ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. சும்மா டம்மி அப்ளிகேஷன். ஒரு ஆட்ஸ் வரும். நம்மளோட ஆஃபீஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃபீஸாக வந்து இவ்வளோ ஆட்ஸ்லாம் வராது. அண்ட் ஃப்ரேமும் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி 1 or 2 யூஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் நிறைய ஃப்ரேம் வரும். அது எப்போன்னு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? சரி, க்ரோம் வச்சு நம்ம போவோம். அப்போ தான் உங்களுக்கும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் நேம் என்டர் பண்ண போகிறோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் வந்து லாஸ்ட் நேம் இருக்குது, பட் பிளேஸ் ஹோல்டர் என்டர் இமெயில் இருக்குது. இங்கேயும் வந்து பிளேஸ் ஹோல்டர் என்டர் இமெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ சும்மா டம்மி வெப்சைட் தான். ஸோ நம்ம டேட்டா வந்து கொடுத்து பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து வியூ பேஜ் சோர்ஸ் வருது. ஸோ அது வந்து ஃப்ரேம்குள்ளே இல்லை. அதே இந்த எலிமெண்ட் மேலே நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா வியூ ஃப்ரேம் சோர்ஸ் வருதுல்ல. ஸோ இது வந்து ஆப்வியஸாக ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரேம்குள்ளே எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா HTML வரும். ஓகேவா? அண்ட் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா iframe அப்படின்னு வரும். ஸோ இந்த iframeல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SRC இருக்குது, ஐடி இருக்குது, நேம் இருக்குது. ஐடியும் நேமும் இங்கே வந்து சேமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று இல்லை, டிஃபால்ட்டாக வந்து Playwright வந்து நேமை தான் இது பண்ணும், ப்ரியாரிட்டி கொடுக்கும். ஸோ நம்ம நேம் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேஜ் டாட் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நேம் கேட்குது. நேம்ன்றது வந்து ஆட்ரிபியூட்டோட நேம். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி இது இல்லை, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரேமோட இது வந்து கொடுக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பேஜ் டாட் நேவிகேட், பேஜ் டாட் கிளிக், பேஜ் டாட் டைப், பேஜ் டாட் ஃபில் கொடுக்குறோம்ல. அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம ஃப்ரேம் டாட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஃப்ரேம் டாட் கெட் பை பிளேஸ் ஹோல்டர் அண்ட் பிளேஸ் ஹோல்டர் வேல்யூ வந்து என்டர் நேம். ஸோ என்டர் நேம் அண்ட் டாட் டைப் கொடுத்துட்டு என்னோட நேமை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்படியே ஃப்ரேம்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து என்டர் இமெயில் அண்ட் இங்கே வந்து லைக் சாட்டர்ஜின்னு அப்படி கொடுக்குறேன். ஆக்சுவலி லாஸ்ட் நேம் வரணும், பட் தெரியாமல் இமெயில் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஏன் தப்பு தான் அது. ஓகேவா? சரி, ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் என்டர்ட் கௌஷிக் சி சாட்டர்ஜி அப்படின்னு வந்திருக்கு. இது வேணால் ஆஃபீஸாக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கான்டென்ட் கொடுத்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, இப்போது சப்போஸ் நான் ஃப்ரேம் இல்லாமல் நான் வெறும் பேஜை வச்சு இதை கால் பண்ணியிருந்தேன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து பேஜ் கொடுக்குறேன். இந்த லைன் வந்து இப்போதுக்கு கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஸோ ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா எதுவுமே என்டர் ஆகலை. எனக்கா அந்த லொக்கேட்டர்ஸ் எல்லாமே பேஜில் இல்லை. அதாவது என்னோட பேரண்ட் ரூட் ஆஃப் தி HTML இல்லை, அது உள்ளே இருக்கிற HTML இருக்குது. அதுதான் வந்து ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். ஐஃப்ரேம் ஆர் ஃப்ரேம், ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஆப்வியஸாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரேமை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரேம்குள்ளே வந்து கொடுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போது சப்போஸ் நம்ம வந்து ஃப்ரேம்குள்ளே போயிட்டோம். ஃப்ரேமில் வந்து ஃப்ரேமோட எலிமெண்ட்ஸை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நான் வந்து இங்கே என்டர் இமெயில் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் பை பிளேஸ் ஹோல்டர் என்ற லொக்கேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லொக்கேட்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் லேர்ன் பண்ணோம். லைக் டூப்ளிகேட்டாக இருந்து தான் ஸ்ட்ரிக்ட் மோட் வயலேஷன் அப்படின்ற எரர் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வரும். இங்கே வந்து என்டர் இமெயில் இருக்குது. அதே என்டர் இமெயில் தான் இங்கேயும் வந்து பிளேஸ் ஹோல்டரில் இருக்குது. ஏன் இப்போ எரர் மெசேஜ் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஃப்ரேம், இது வந்து வேறு ஃப்ரேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து இன்புட், இங்கே பிளேஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா என்டர் இமெயில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் மேலே ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு HTML ஃபைல் வருது. ஸோ அந்த ப்ளூ கலர் ஹைலைட் தெரியுதுல, ஸோ அது வந்து வேற ஒரு HTML. அந்த HTML பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃப்ரேம் இருக்குது. இங்கே வந்து SRCயில் வந்து இன்னர் ஃப்ரேம் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா, 2 விதமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பேஜ் டாட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃப்ரேம் பை URL அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃப்ரேம் பை URL எனக்கா நம்ம இங்கே வந்து SRCன்றது ஒரு URL தான், ஓகேவா? ஸோ URL பேஸ் பண்ணி போகிறோம். இங்கே வந்து பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா java.util.regex, அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்ற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து இன்னர் ஃப்ரேம் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ பேஜ் டாட் ஃப்ரேம் பை URL, நம்ம அந்த ஃப்ரேமோட URL வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து இதே சேம் கான்செப்ட் தான். இங்கே எப்படி ஃப்ரேம் வருதோ நம்ம இங்கே வந்து இன்னர் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே லைனை நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஃப்ரேம் பதிலாக இன்னர் ஃப்ரேம் கொடுத்துட்டு இங்கே வந்து டெஸ்ட் டேட்டா மட்டும் மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்னர் ஃப்ரேம் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி வே. இன்னொரு வே கூட இருக்குது, அதை நான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கௌஷிக் சாட்டர்ஜி அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 350 அப்படின்ற டெஸ்ட் டேட்டா வந்து என்டர் ஆகிருக்கு, ஓகேவா? சரி, இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். செலினியமில் பார்த்தீங்க அப்படின்னா driver.switch to frame அப்படின்னு கொடுப்போம். அந்த ஃப்ரேம்லேருந்து உள்ளே இருக்கிற ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். ஒரு ஃப்ரேம்குள்ளே போயிட்டு தான் இன்னொரு ஃப்ரேம்குள்ளே ஸ்விட்ச் ஆக முடியும். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேரண்ட்லேருந்து எந்த ஃப்ரேமை வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் இன்ட்ராக்ஷன் ஆர் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன் வே கேட்டிங்கன்னா ஒன் வே தான். இன்னொரு வேவும் இருக்குது, அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஃப்ரேம் இருக்குல்ல, ஸோ இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரேம் டாட் சைல்டு ஃப்ரேம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சைல்டு ஃப்ரேம்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்கும். இருக்கிற எல்லா லிஸ்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துரும், லைக் அங்கே இருக்கிற எல்லா ஃப்ரேம்ஸையும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை லூப் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைல்டு ஃப்ரேம்ஸ் டாட் ஃபார் ஈச், அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரேம் அட் எ டைம் கொடுக்கும். அண்ட் அந்த ஃப்ரேமில் நம்ம வந்து URL மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ f.url URL ரிட்டர்ன் பண்ணோம் அண்ட் செமிகோலன். இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா லைக் அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற எல்லா சைல்டு ஃப்ரேமை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் பிளாங்க்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைல்டு இன்னொரு இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து SRCயில் கொடுத்துருந்தோம்ல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா pattern.compile இன்னர் ஃப்ரேம், அதாவது இது வந்து நம்ம பார்ஷியலாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த URL நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து pattern.compile இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஜ் டாட் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃப்ரேம் பை URL பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து மெத்தட் ஓவர்லோடிங் கான்செப்ட், ஒன்று வந்து பேட்டர்ன், இன்னொன்று வந்து ப்ரெடிகேட், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் URL. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் URL டைரெக்டாக நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் இது வந்து லைக் இன்னர் ஃப்ரேம்னு இன்னும் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ ஃப்ரேம் பை URL வந்து மெத்தட் ஓவர்லோடிங், ஒன்று வந்து pattern.compile யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பார்ஷியலான URL கொடுக்கலாம்.
ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஃபுல் யூஆர்எல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த யூஆர்எல் கெட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ டாமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்ஷியல் யூஆர்எல் இன்னர் ஃப்ரேம் அப்படி தான் கொடுக்குது. எஸ்ஆர்சிலேருந்து வருது. ஆனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்ஆர்சியில் அது மேலே மவுஸ் ஓவர் பண்ணி அது சொல்லுது பாருங்கள், https letcode.in/innerframe. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். இது வந்து செகண்ட் வே. இன்னொரு வே கூட இருக்குது. எத்தனை இருக்குது நிறைய. சரியா? ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணால் இருக்கிற எல்லா சைல்ட் ஃப்ரேம்ஸ் வரும். இப்போது சப்போஸ் நான் வந்து frame locator அப்படின்னு ஒன்று இருக்குது. frame locator அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நான் சப்போஸ் வந்து ஃப்ரேமோட லொக்கேட்டரோட நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஹேஸ் பேக்ரவுண்ட் ஒயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஆர்சி வந்து இன்னர் ஃப்ரேம் இருக்குது. ஆல்ரெடி எஸ்ஆர்சி பார்த்துறோம். ஸோ கிளாஸ் வச்சு நம்ம போவோம். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான கிளாஸ் நேம் தான். ஸோ அதை வந்து நான் வந்து எக்ஸ்பாத்தாக எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக 1 வருதுல்ல. ஸோ இதை வந்து செலக்டட். ஸோ நான் டேரெக்டாக எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் இன்னொரு ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் லொக்கேட்டராக வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரேம் லொக்கேட்டர் பேஸ் பண்ணி நான் வந்து திருப்பியும் வந்து அந்த ஃப்ரேமை, அந்த எலிமெண்ட் பர்டிகுலர் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அது பேஸ் பண்ணி கூட நான் டேட்டா வந்து டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் வே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேமை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃப்ரேம் வேணால் சைல்டு ஃப்ரேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது இல்லாமல் டேரெக்டாக வந்து பேஜ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிச்சி பண்ணலாம். ஸோ நிறைய வேஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பாதி டேட்டா தான் டைப் ஆகிருக்கு, ஃபுல் டேட்டா டைப் ஆகலை. இது வந்து Playwrightல ஒரு பக்கு. சம்டைம்ஸ் டைப் யூஸ் பண்ணும்போது இல்லை ஃபில் யூஸ் பண்ணும்போது ஃபுல் டேட்டா வந்து போக மாட்டேங்குது. அது ஒரு ஓப்பன் பக்கு தான். அது லிங்க் கிடச்சா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். வா சரி, இது வந்து வே 1 ஆஃப் லேர்னிங். வே 1லே வந்து மல்டிபிள் டைப்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் இதை தாண்டி இன்னொரு வே இருக்குது. அது வந்து ரொம்ப ஈஸியான வே. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எல்லாத்தையும் வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஜ்.frame நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரேம் லொக்கேட்டர் அப்படின்னு ஒரு டேரெக்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரேம் லொக்கேட்டருக்குள்ளே போயிட்டு ஸோ இது வந்து என்ன ஃப்ரேமு இங்கே வந்து ஓகே, ஸோ யூனிக் ஐடி இருக்குது. அந்த ஐடியா வந்து நான் வந்து சிஎஸ்எஸ்ஸாக நான் பாஸ் பண்ணுறேன். எக்ஸ்பாத்தாக கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட் பை பிளேஸ் ஹோல்டர் ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ நான் வந்து இப்படியும் வந்து பண்ணலாம். ஓகே, அதாவது ஃப்ரேம் கண்டுபிடிச்சி ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு எலிமெண்ட்டாக கண்டுபிடிக்கிறதோடு டேரெக்டாக நான் ஃப்ரேம் லொக்கேட்டர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் வேணுமோ அதை நான் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கௌஷிக்ஷி அப்படின்னு டைப் வந்து ஆயிருக்கு. ஓகே, இது வந்து ஒன்று தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்களா, மல்டிபிள்ஸும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை திருப்பியும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து கெட் என்டர் இமெயில் அப்படி கொடுத்துட்டு இன்னொரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேமை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் லொக்கேட்டர் டாட் கெட் பை சம்திங் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து லைக் ஃப்ரேம் லொக்கேட்டர் கெட் பை கொடுத்துட்டு இமெயில் கொடுத்துட்டு சம் டேட்டா சிஹெச். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃப்ரேமை கண்டுபிடிச்சிடறோம். ஃப்ரேமை கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரேமில் அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி லொக்கேட்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம வேணால் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாகவே ஒரு ஃப்ரேமுக்கு போய்ட்டு ஃப்ரேமோட வேல்யூஸ்லாம் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஆக்சுவல் ரெக்கமெண்டட் வே. எனக்கு இதுதான் வந்து புது வெர்ஷனில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பழையசில் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் இப்போது லைக் நம்ம வந்து பேரண்ட் எலிமெண்ட்டில் இருக்கோம். சப்போஸ் நம்ம சைல்டு எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்குது லைக் ஓகே, இந்த கூட நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான், செலினியம் மாதிரியே தான். பட் இங்கே மல்டிபிள் வேஸ் வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து என்னோடய பேரண்ட் ஃப்ரேமு. பேரண்ட் ஃப்ரேமில் நான் வந்து கௌஷிக் அண்ட் சாட்டர்ஜின்ற 2 டெஸ்ட் டேட்டா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னர் சைல்டை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னர் சைல்டு போய்ட்டு அதாவது இங்கே டேட்டா என்டர் பண்ணிட்டு இன்னர் சைல்டு இந்த சைல்டு ஃப்ரேம்லேயே நான் சம் டேட்டா வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண அப்புறம்
ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பியும் பேரண்ட் ஃப்ரேம்ல அதாவது இந்த எலிமெண்ட்ட வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பியும் இதே வந்து நான் இப்படி பண்ணலாம். அ அதாவது ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிலாம் கான்செப்ட் அந்த மாரி கான்செப்ட் கிடையாது. ஒரு வாட்டி ஒரு ஃப்ரேம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ஸோ நான் திருப்பியும் வந்து ஃப்ரேம் லொகேட்டர் கெட் பை போட்டு இங்க வந்து சப்போஸ் வந்து லெட் கோட் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. லெட் கோட் கௌஷிக் அப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒர்க் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு செலினியம் தெரியும் அப்படின்னா, செலினியமில் ஒரு இன்னர் ஃப்ரேம்குள்ளே இருக்கீங்கன்னா, பேரண்ட் ஃப்ரேமோடு இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பட் பிளேரைட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது. எங்கேருந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் க்ளோஸ் ஆகுற வரைக்கும். ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஆப்வியஸாக இந்த ஃப்ரேம்ஸ் இன்னர் ஃப்ரேம்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ப்ரௌசர் கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இல்லைனா அந்த பர்டிகுலர் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேவா? சரி, நம்ம வந்து இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மல்டிபிள் வேஸ், அதாவது 2 மேஜர் வேஸ் டு ஃபைண்ட் தி ஃப்ரேம்ஸ். ஒன்று வந்து பேஜ் டாட் ஃப்ரேம் லொகேட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேஜ் டாட் ஃப்ரேம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்று ஃப்ரேம்குள்ளே இருக்கிற சைல்டு ஃப்ரேம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சைல்டு ஃப்ரேம் என்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃப்ரேம் பை யூஆர்எல், அதாவது பேட்டர்ன் டாட் கம்பைல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஃப்ரேம் பை யூஆர்எல் வந்து பண்ணலாம். ஓகேவா? சரி, அதே மாதிரி இது பேஜ் டாட் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, லைக் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்டு ஃப்ரேம்ஸ் ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்கிற சைல்டு ஃப்ரேம்ஸை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேஜில் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஜ் டாட் ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு லைக் ஃப்ரேம்ஸ் டாட் சைஸ் இது வந்து லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட்டோட ஆஃபீஸாக அந்த மெத்தட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படி ரன் பண்ணிங்க அப்படின்னா லைக் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? சரி, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். டாடா பாய், see you in the next one. அதுக்கு முன்னாடி அப்படியே ஒப்பேத்திர முடியாது, அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன அசைன்மெண்ட் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட இந்த ஹீரோக்கு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரேம் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஃப்ரேம்ஸ் எங்கெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் இந்த மாதிரி எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்கும். அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும். இப்போ என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூப்பல் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய வரும். அப்போது நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஈஸி சொல்யூஷன் அதுக்கு இருக்குது. ஓகேவா? நான் வந்து என்னோட கோடை வந்து டைனாமிக்காக பண்ணியிருப்பேன். அதாவது ஃப்ரேம்லாம் கண்டுபிடிக்க மாட்டேன். மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுவேன். அந்த டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரேம் வந்து ஃபெச் பண்ணிக்கும். அதெல்லாம் எனக்கு டெமோ காட்டணும் ஆசை. பட் இந்த மாதிரி ரியல் டைம் அப்ளிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. என் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஓகேவா? சரி, என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை டெலிட் பண்ணிட்டு சும்மா உங்கள் நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு அதை வந்து போல்ட் ஆக்குங்க. போல்ட் ஆக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்னு வரும். இந்த ஸ்ட்ராங்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து கன்சோலில் பிரிண்ட் அவுட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்க்கல. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் அப்புறம் வந்து சொல்யூஷனும் தரேன். ஓகேவா? ட்ரை பண்ண என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஒரு 5 பேர் போட்டால் தான் சொல்யூஷன் வரும். இல்லைனா சொல்யூஷன் போட மாட்டேன். ஓகே? ஸோ டாடா பாய், டேக் கேர். Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate.